உங்க வீட்ல இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்கள வரையும் எல்லாருக்குமே நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ குடுக்குற இந்த கோங்குரா லீவ்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த லீவ்ஸ்ல இருக்கிற அயர்ன், விட்டமின் சி, கால்சியம், ஃபைபர்ன்னு எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இத காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இலைகள மட்டும் நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல ஆயில் ஆட் பண்ணி கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் அதிகமாவே காரம் சேர்க்கிற மாதிரி இருக்கும். இந்த இலைகள் கொஞ்சம் புளிப்பா இருக்கிறதால காரம் அதிகமா சேர்க்கும்போது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ கிளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த கோங்குரா லீவ்ஸையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி சாப் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கின பிறகு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா இந்த கோங்குரா சட்னி ரெடி. இந்த கோங்குரா சட்னி ஒரு ஆந்திரா ஃபேமஸ் ரெசிபி. இதை சுட சுட ரைஸில் நல்லா கீ ஊற்றி இந்த கோங்குரா சட்னியை நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.